இன்னைய வரைக்கும் பாருங்க, கன்னட பிளேலிஸ்ட்ல ஒரு முக்கியமான படம் ஒண்ணு இருக்கும். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கீதா அப்படின்ற படம். நம்ம சங்கர் நாக் டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அவர் ரொம்ப ஃபேமஸான 80ஸ்ல வந்து அவர் ஃபேமஸான ஒரு நடிகர். அவர் படத்துல அந்த படத்துல ஒரு அற்புதமான சாங் ஒண்ணு கேளுங்க. ಜೊತೆಯಲಿ ಜೊತೆಯಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು அந்த பாடல் 100வது நாள் படத்துல, "விழிகளில் உந்தன் விழிகள்" அப்படின்னு சொல்லி இதே பாட்ட அவர் அங்க கொண்டாடுறாரு. ஸோ ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு. நம்பலாம் இல்லைங்களா? இதே கீதா படத்துல, அ "நன்ன ஜீவனேனு" சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. இதெல்லாம் செம ஹிட்டான சாங் தான். தமிழ்ல நம்ம கேட்டுருக்கோம் ஆல்ரெடி, "தேவன் தந்த வீணை" அப்படின்னு கேட்டுருக்கலாம். பட் இது எஸ்பிபி வாய்ஸ்ல நீங்க அங்க கேளுங்க. இன்னும் அருமையா இருக்கும். ನನ್ನ ಜೀವ ನೀನು ನನ್ನ ಬಾಳ ಜ್ಯೋತಿ ನೀನು அடுத்த பாடல் அதே படம் தான் கீதாலே. "கேளுத நிமகீதா" சூப்பரான பாட்டுங்க. ಕೇಳದೆ ನಿಮಗೀಗ ದೂರದಲ್ಲಿ ಯಾರೋ அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ராஜா சாருடைய அந்த ஒரு ஒரு மியூசிக்ல அப்படியே அம்சமா போட்டு மிரட்டி விட்டுருப்பாரு இந்த பாட்டெல்லாம். ಸಂಪಿಗೆ ಒಂದೂರು ಮಲ್ಲಿಗೆ ಒಂದೂರು தமிழ்லயே வந்துச்சு கார்த்திக் படத்துல, அருமையான ஒரு பாட்டா வந்துச்சு. ஆனா இந்த பாட்டு கேளுங்க. அதாவது நான் சொல்றேன் தமிழ்ல வந்துருச்சு அதனால தமிழ்ல கேட்டிருக்கோம் அதெல்லாம் வேஸ்ட். அங்க உள்ள மொழியில அந்த பாட்டை எப்படி குடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம கேட்டோம்னா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்.